கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. திமுக தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர்கள் தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன 8,000 ரூபாய்க்கு கூப்பன் தருவோம், அதை கொண்டு போய் குடும்ப தலைவிகள், இல்லத்தரசிகள் கடைகளுக்கு சென்று புதிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் அல்லது பழைய பொருட்களை மாற்றிக்கொள்ளலாம் என்று அவர்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தார்கள். இதை இவர்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மாதிரி கூப்பனாகவே அடித்து அதில் வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர் இந்த மாதிரிலாம் பல்வேறு படங்களை எல்லாம் போட்டு அதை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இதுதான் உண்மையான கூப்பன், இப்போ இந்த கூப்பனை நம்ம வாங்கி வச்சுக்கணும், வாங்கி வச்சுக்கிட்ட இந்த கூப்பனை இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா கொண்டு போய் கடையில் கொடுத்தா நமக்கு பொருள் கொடுத்துருவாங்கன்னு மக்கள் தவறாக நினைக்கிறார்கள், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். இது பல்வேறு பிரச்சனைகளில் போய் முடிஞ்சிருக்கு. இந்து தமிழ் திசையில் ஒரு கட்டுரை ஒன்று வந்திருக்கு. திமுகவின் ரூபாய் 8,000 மாதிரி கூப்பன், அது மாதிரி கூப்பன் தான், விநியோகம் தவறு அப்படின்னு தலைமை தேர்தல் அதிகாரி விளக்கம் சொல்லியிருக்காரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தேர்தல் அறிக்கையில் அவங்க இந்த மாதிரி கூப்பன் தருவதாக சொல்லியிருந்தார்கள். வருமான வரி செலுத்தாத குடும்பங்களைச் சேர்ந்த இல்லத்தரசிகள் ரூபாய் 8,000 மதிப்பிலான கூப்பனை பயன்படுத்தி வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ், மிக்சி, மைக்ரோவேவ் அவன் மற்றும் மின்னடுப்புகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை புதிதாக வாங்கிக் கொள்ள அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வரும் பழைய பொருட்களுக்கு மாற்றாக பெற்றுக்கொள்ள இல்லத்தரசி திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு அந்த வாக்குறுதி இருந்தது. வாக்குறுதி மட்டும் இல்லை, போகிற இடங்களெல்லாம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி தான் பேசுகிறார். அவர் அது ஒரு லெவல் மேலேயே போயிட்டாரு. நாங்கள் பெண்கள்கிட்டலாம் பேசினேன், அவங்களுக்கு இதுதான் ஒரே டிஸ்கஷன், இந்த பொருள் வாங்குறதா அந்த பொருள் வாங்குறதான்னு அவர்கள் தங்களுக்குள்ளேயே பேசி கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லிட்டேன், இல்லத்தரசிகள் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், பெண்கள் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு ரொம்ப குஷியோடு இதை பற்றி பேசுகிறார். இது இவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திமுகவுமே இதை வைத்து தான் பிரச்சாரம் செய்து வருகின்றனர். இந்த சில பேர் இந்த கூப்பனை ஒரு அது என்ன ரூபாய் தாள் அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கலேன், ஒரு 500 ரூபாய் தாள், அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி அச்சடித்து கட் பண்ணி அதை வீடு வீடாக கொடுத்து, பார்த்தீங்களா நீங்கள் எங்களுக்கு வாக்களித்தீர்கள் என்றால் உங்களுக்கு இது கிடைக்கும், ஒரிஜினலாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி, பட் இப்போதைக்கு இந்த கூப்பன் மாதிரி வச்சுக்கங்க என்று சொல்லி வருகிறார்கள். இது படங்களாகவும் சமூக வலைத்தளங்களில் வீடியோவாகவும் வருகிறது. ஆப்வியஸ்லி எதிர்க்கட்சிகள் கடுப்பாயிட்டாங்க. இதை மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது, இது ஏமாற்று வித்தையாக இருக்கு, தேர்தல் நடத்தை விதிகளுக்கு எதிரானது அப்படின்ட்டு. இதனிடையே இவ்வாறு மாதிரி கூப்பன் வழங்க தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அனுமதி பெற்றிருப்பதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவுகள் திமுக சார்பாக வருது. அது நானும் பார்த்தேன். நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி யாராவது தேர்தல் அதிகாரிகள் இதை தடுக்க வந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த லெட்டரை காமிங்க, தேர்தல் ஆணையம் நமக்கு ஏற்கனவே இதையெல்லாம் செய்வதற்கு அனுமதி கொடுத்து விட்டது அப்படின்னு ஒரு பதிவு எக்ஸ் வலைத்தளத்தில் வந்தது. அந்த பதிவுக்கே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் த்ரெட்டா அதுக்கு கீழேயே தமிழக தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு செய்தி ரொம்ப தெளிவாக வருது. மேற்கூறிய சான்றிதழ், அந்த ட்விட்டர் மெசேஜை எடுத்து அதில் போட்டிருக்கிற அந்த படமும் அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அனுமதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடிதத்தையும் வைத்து, மேற்கூறிய சான்றிதழ், தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த சான்றிதழ் மின்னணு ஊடகங்களில் உள்ளடக்கங்களை ஒளிபரப்புவதற்காக மட்டுமே வழங்கப்பட்டது என இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது. இச்சான்றிதழ் அச்சிடப்பட்ட பிரசுர பொருட்கள், குறிப்பாக துண்டு பிரசுரங்கள் அல்லது கைப்பிரதிகள் ஆகியவற்றுக்கு பொருந்தாது. அத்தகைய அச்சிடப்பட்ட பொருட்கள் அனைத்தும் இந்திய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 127A மற்றும் நடைமுறையில் உள்ள மாதிரி நடத்தை விதிமுறைகள் ஆகியவற்றை பின்பற்றி தயாரிக்கப்பட்டிருக்க வேண்டும். எனவே மேற்கண்ட வகையில் வெளியிடப்பட்ட தகவல் உண்மைக்கு புறம்பானதும் தவறாக வழிநடத்தக்கூடியதும் ஆகும் இப்படின்னு தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு விளக்கம் வந்திருக்கு. இது பற்றி தலைமை தேர்தல் அதிகாரி அந்த தலைமை தேர்தல் அதிகாரியுடைய அலுவலக அதிகாரிகளிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, துண்டு பிரசுரங்களோ கைப்பிரதிகளோ அச்சிடுவதற்கு முன்பு தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். அனுமதி பெறாமல் அச்சிட்டு விநியோகிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. விதிகளை மீறி மாதிரி கூப்பன்களை விநியோகித்தவர்கள் மீது சில மாவட்டங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் என்ன மாதிரியான ஏமாற்று வித்தைகள் அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம். ஏன்னா ஏமாறுபவர்கள் இருந்தார்கள் என்றால் ஏமாற்றுபவர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். இந்த மாதிரி கூப்பன் கொடுக்கும் பொழுது எவ்வளவு இடத்துல விளக்கம் சொல்லப்படுகிறது, இது ஒரு மாதிரி தான். முதல்ல அனுமதி வாங்கினாங்களா இல்லையாங்கிறது வேற பிரச்சனை, வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு, அதில் நடக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கூப்பன் கொடுக்கும் பொழுது
அந்த கூப்பனுடைய அர்த்தம் என்ன என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் அதோடைய அன்பார்ச்சுனேட் திங் என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு பெண் தற்கொலைக்கு செல்லும் அளவுக்கு இந்த கூப்பன் பரிசு பொருள் விவகாரம் போயிருக்கிறது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப அன்பார்ச்சுனேட்டான ஒரு விஷயம். இது பல பேர் கண்டித்திருக்காங்க. என்ன நடந்ததுங்கிறதையும் பார்த்துருவோம். என்ன கண்டனங்கள் வந்திருக்கின்றன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். 8000 ரூபாய் கூப்பன் விவகாரத்தில் பெண் தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக இந்த கூப்பன் மக்களை ஏமாற்றும் மண்ணுளி பாம்பா அல்லது இரிடியமா என தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார் அப்படின்னு தினமணியில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூரை சேர்ந்த சிந்துஜா என்ற பெண்ணிடம் திமுகவை சேர்ந்த சிலர் அந்த ஊர்ல வந்து அவங்க மண்ணச்சநல்லூர்ல ஒரு கிராமத்தில் அவங்க வந்து இந்த கூப்பன், அதுவே ஃபேக் கூப்பன், மாதிரி கூப்பன், அதை விநியோகிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இந்த அம்மா அங்கே வந்து எல்லாருக்கும் கூப்பன் கொடுக்குறீங்களே, எனக்கும் கொடுங்க. அவங்க நிஜமாவே அவங்க வந்து தப்பாக நினச்சிட்டாங்க. இந்த கூப்பன் இருந்ததுன்னா இதை எடுத்து கொண்டு போய் கடையில் கொடுத்து நமக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு. வெரி அன்ஃபார்ச்சுனேட். இதனால தான் இந்த மாதிரியான பிரச்சாரங்கள் எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணமே இதில் வந்து வெகுமக்கள் பல பேர் வெகுளியாக ஏமாந்து போய் விடுகிறார்கள். அது இவனுங்க இது வெத்து கூப்பன். இவங்க வந்து ஏதோ சண்டை வளர்த்துருக்காங்க. இந்த திமுக காரங்க வந்து அவங்கள்ட்ட போய் நீ என்னம்மா இதெல்லாம் வந்து எங்கள் பங்காளிகளுக்கு எங்கள் ஆளுகளுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. இதெல்லாம் வந்து மாவட்ட காவல்துறையே ஒரு 4 பக்கத்துக்கு விளக்கம் அளித்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து சிலதை நான் சேர்த்து சொல்கிறேன். அவங்க வந்து ஒரு தள்ளுமுள் இந்த அம்மா சொல்லியிருக்கு, இப்படி சொல்கிறேல்ல, ஓட்டு கேட்க வருவே இல்லை, அப்போ வச்சுக்கிறேன் இரு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கு. அந்த பொண்ணுடைய முடியை பிடிச்சி அவமானப்படுத்தியிருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க. இந்த அம்மாவுக்கு பாவம் சின்ன பொண்ணு போல இருக்கு. அவங்க வந்து கல்யாணமான பொண்ணு தான். அவங்க வீட்டுக்கு போய் கணவன்கிட்ட போய் கோச்சிட்டு இருந்திருக்காங்க. என்ன போய் ஒரு 4 பசங்க இந்த மாதிரி தடி பயலுக இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க, நீ கேட்க மாட்டியா அப்படின்னு. இதெல்லாம் வந்து அவ்வளவு எளிது இல்லைங்க. ஏன்னா அந்த யார் என்ன பார்க்கணும், அவங்களுடைய கூட்டத்தோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ போய் 4 பேர் என்னை பிடிச்சி இழுத்தான், நீ போய் அவன்கிட்ட போய் சண்டை போடு அப்படின்னா கணவர் வந்து இல்லைம்மா நீ பேசாமல் படுத்து தூங்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காரு. ஆனால் அவனை நீ வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கதவை சாத்திட்டு தூக்கு போட்டுருச்சு. இவங்க சத்தம் கேட்டு இவங்க அந்த கதவையெல்லாம் உடச்சி போய் பார்த்துட்டு அந்த பொண்ணு கீழே இறக்கி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க, இறந்துருச்சு. அப்படிதான் வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் போனோன்னே சொல்லியிருக்காங்க. உடனே இந்த பிரச்சனைக்கு காரணமான இந்த கட்சிக்காரங்க மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு. திருச்சி காவல்துறை இதில் ஈடுபட போகுது. ஸோ இதுதான் சம்பவம். இந்த சம்பவத்தை அடுத்து தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம். திமுகவின் ரூபாய் 8000 கூப்பன் நாடகத்தால் திருச்சி மண்ணச்சநல்லூரில் சகோதரி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதாக வரும் செய்தி நெஞ்சை பதற வைக்கிறது. மக்களை ஏமாற்றுவதையே தன் வாழ்நாள் கடமையாக கொண்டுள்ள திமுக தற்போதைய தேர்தலிலும் ரூபாய் 8000 கொடுப்பதாகவும் மீண்டும் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பயன்படுத்தி வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என்றும் கூறி வருகின்றனர். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலில் எப்படியும் ஏமாற்றியாவது வெற்றியை பெற வேண்டும் என்று குட்டிக்கரணம் போட்டு வரும் திமுகவின் தோல்வி பயத்தின் அறிகுறிதான் ரூபாய் 8000 கூப்பன் அறிவிப்பு. சாதாரண மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கான தேர்தல் என்ன சதுரங்க வேட்டையா? உங்கள் அதிகார பசிக்காக அப்பாவிகளை ஏமாற்றி பிழைக்க இதென்ன இரிடியம் விற்பனையா? மக்களை ஏமாற்றும் மண்ணுளி பாம்பா அல்லது வாக்காளர்களை ஏமாற்றும் ரைஸ் புல்லிங்கா இந்த 8000 ரூபாய் கூப்பன்? இதெல்லாம் தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு நன்றாக தெரிந்த, சினிமாவிலெல்லாம் வந்த, பத்திரிகைகள்லாம் வந்த பல்வேறு விதமான ஏமாற்றுகள். இதில் சதுரங்க வேட்டைங்கிற பேரில் ஒரு சினிமா வந்தது. முழுக்க ஒரு குழு வந்து பல்வேறு மக்களை எப்படி ஏமாற்றி பணம் சேகரிப்பார்கள் அப்படிங்கிறத அதுக்காக அதை அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த இரிடியம் விற்பனை, அந்த மண்ணுளி பாம்பு, ரைஸ் புல்லிங், இது எல்லாமே வந்து தமிழக மக்களுக்கு நன்கு தெரிந்த ஏமாற்று வித்தை. அதோட இந்த 8000 ரூபாய் கூப்பனை சேர்க்கிறார். இன்று இந்த ஜனநாயக விரோத ரூபாய் 8000 கூப்பன் விநியோகம் செய்யும் பொழுது திமுகவினரின் ஆபாச வசவுகளை தாங்க இயலாமல், இது வெறும் வசவு மட்டும் இல்லை, அவர்கள் உடல் ரீதியாக, அதாவது தலைமுடியை பிடிச்சி இழுத்ததாக ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதெல்லாம் என்னன்னு செக் பண்ணணும். மன உளைச்சலால் திருச்சி மண்ணச்சநல்லூரில் சகோதரி ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்கிற செய்தி உங்கள் மனச்சாட்சியை உழுக்கவில்லையா ஸ்டாலின் சார்? ஸ்டாலினை கொண்டு வந்துட்டார். இந்த கொடூர செயலுக்கு காரணமான கயவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அது காவல்துறை உடனடியாக அது செய்திருச்சு. அத்தோடு மக்களை ஏமாற்றும் இத்தகைய சதிகார சதுரங்க வேட்டை மோசடிகளை
தேர்தல் ஆணையம் உடனடியாக தலையிட்டு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுத்து நிறுத்த வேண்டும் என பதிவிட்டுள்ளார் விஜய். இதுல தேர்தல் ஆணையத்துடைய ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு ட்வீட் போடுறதோட நின்று போயிடக்கூடாது. அதுவும் இங்கெங்கே நடக்கும் பொழுதெல்லாம் நாங்க வந்து அங்கங்க நாங்க லோக்கலா வழக்கு பதிவு செய்திருக்கோம் என்று சொன்னால் போதாது. உண்மையிலேயே இது வந்து கட்சியை கூப்பிட்டு, கட்சியுடைய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு, அதுக்காக முதல்வரை கூப்பிடணுங்கிற அவசியம் இல்ல. அவங்க கட்சிக்கு ஜெனரல் செக்ரட்டரிஸ் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு, நீங்கள் உடனடியாக இது போன்ற விஷயங்கள் நடக்காது என்று எங்களுக்கு உறுதி சொல்லிவிட்டு, நடந்த இடத்திலெல்லாம் இதை பின்வாங்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத வலுவாக சொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் மிக மிக தீவிரமான ஒரு செயல்பாடு உங்கள் மீது ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை கொடுக்கணும். வெரி அன்பார்ச்சுனேட். இந்த இந்த ஒரு மாதிரி கூப்பன், ஃபேக் கூப்பன்னால ஒரு உயிரே போக வேண்டி வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட். தேர்தல் ஆணையம் இன்னும் தீவிரமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.